இன்றைய தேவ வார்த்தை யோவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாலாக்கும். ஆமேன். கர்த்தருடைய நாளில் தேசத்தில் எழுப்பும் ஆசீர்வாதத்தையும் வளங்கொடுக்கும் நிறையையும் யோவேல் தீர்க்கதரிசி கூறுகிறார். பர்வதங்கள் திராட்சரசத்தையும் மலைகள் பாலையும் பொடியும், யூதாவின் நதிகள் நீர்ப்பெருக்குடன் ஓடும். மற்றும் தேவாலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு வறண்ட சித்தீம் பள்ளத்தாக்கையும் நீர்ப்பாய்ச்சலாக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். தேவனுடைய ஜனங்கள் ஆவிக்குரிய நிறைவு, மகிழ்ச்சி, செழிப்பான காலத்தையும் ஆண்டவர் தருவார். தேவன் தமது ஜனங்களுக்கு ஆத்மீக ஆசீர்வாதங்களையும் நிறைவையும் தருவார். தேவன் கிருபை தொடர்ந்து வரும். தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் நிறைவுடைய தரும். உளுந்த வாழ்க்கையும் அவர் பசுமையாக மாற்றுவார். நாம் நம் வாழ்க்கையில் மிகுதியான செழிப்பு உடன் இருப்போம். பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் திராட்சை சோட்டங்களை செழுமையாக நனைத்து அறுவதை மிகுதியாக இருக்கும். மலைகள் பாலாய் ஓடும், கால்நடைக்கு தேவையான தீவனங்கள் கிடைக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு இது தேவனிடமிருந்து வரும் ஜீவ தண்ணீரையும் தேவ பிரசத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் தரும். அதுபோல கர்த்தர் நம் வாழ்விலும் வளர்ச்சி, துக்கம், துன்பம் நீக்கி தேசத்தை ஆசீர்வதித்து நம்முடைய சந்தோஷத்தை பெருக செய்வார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்யபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அல்லது ஊழியங்களையும் அல்லது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவனே, தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களில் குறைவில் இருக்கோ அந்த குறைவை நிறைவாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வெளியிலையும் வேலையாளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை ஆருங்கப்பா. ஆசீர்வித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்குங்க. இரத்த கோடைகளை மூடி மீது பாதுகாத்து விடுங்க. அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்விப்பார். வியாதியை உணர்ந்து விலக்கி சொன்னீங்கப்பா. வியாதியிலிருந்து உங்களுடைய பிள்ளைக்கு விடுதியை தர முடியாது ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும், நீர் பாதுகாத்துக்கொள்ளும், நீர் பலப்படுத்தும், தேவைகளாக சந்தியும். இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. துதி கனமேமையாவை நோக்கி செலுத்துகிறோம். இயேசுக்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.